Hi friends, welcome back to High-Tech Tamil YouTube channel. In our channel, we will video PC build 3rd episode. So first video, we will PC build components. So 2nd video, motherboard, processor and cooling fan, RAM, storage, this fit இந்த ரெண்டு வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம் அதை செக் பண்ணி பாத்துங்க சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நம்ம என்ன வர்க் இதல வந்து பண்ண போறோம் அப்படின்றதை இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ அதாவது இந்த கேபினெட்டுக்குள்ள இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் அது இல்லாம மதர்போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயரிங் கனெக்ஷன் வந்து பண்ண போறோம் சோ இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றது தான் பேசிக்கா இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா Subscribe பண்ணி வைங்க சோ இப்போ நம்ம அடுத்த process என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து நீங்க பாத்துட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் சோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இந்த மதர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா processor RAM and storage unit இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு இப்போதைக்கு இந்த மதர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஓரம் வச்சிரலாம் இப்போ நமக்கு இது வந்து தேவைப்படாது சோ இது அப்படியே வந்து ஓரம் எடுத்து வச்சுக்கலாம் சோ இப்போ நம்ம பார்க்க போறது பவர் சப்ளை யூனிட் இது கூலர் மாஸ்டரோட 550 வாட்ஸ் பவர் சப்ளை யூனிட் இது பாக்ஸ் குள்ள என்ன வருது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த SMPS வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வரும் சோ மெயின்ஸ் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்துருவாங்க பவர் சப்ளை இன்புட் கொடுக்குறது உங்களுக்கு and இதுக்கான யூசர் மேனுவல் அது இதல கொடுத்திருப்பாங்க இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட்டோட ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ உங்களுக்கு இந்த கிட் கூடயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்ல தனியா வந்து கொடுத்துருவாங்க சோ இப்போ இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து எடுத்து ஓரம் வந்து வச்சிக்கலாம் இப்போ இந்த பவர் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்து பண்ண போறோம் சோ இதுதான் வந்து கேபினெட் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் உள்ள மாடல் இது சோ இத நம்ம ஹேண்டில் பண்ணும்போது சேஃபா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் வந்து பண்ணனும் சோ இந்த கேபினெட்ல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உள்ள நம்ம என்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றதை நீங்க வெளியில இத வந்து பாத்துக்கலாம் சோ இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா கம்ப்யூட்டர் அசெம்பிள் பண்றதுக்கு முன்னாடி இது சேஃபா ரிமூவ் பண்ணி எடையத்து வச்சிரணும் சோ இந்த சைடுல 4 மூலைல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் வந்து கொடுத்திருப்பாங்க இத நீங்க கையாலே வந்து லூஸ் பண்ணிக்கலாம் So guys இந்த மாதிரி 4 நெட் வந்து இருக்கும் இந்த நெட் வந்து லூஸ் பண்ணி ஓரத்து வச்சிருங்க இப்போ இந்த கிளாஸ் நீங்க எடுத்தீங்க அப்படினா தனியா வந்து கிளாஸ் வந்து வந்துரும் இது லைட்டா எங்கேயாச்சு டச் ஆச்சு அப்படினா கூட அத கீழ எங்கேயாச்சு விழுந்துச்சுனா சுத்தமா தூள் ஆயிடும் சோ இது சேஃபா வந்து ஹேண்டில் பண்ணுங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இதில இருந்து கரெக்ட்டா அந்த நெட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இதிலே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஏனா இது மிஸ் ஆயிடுச்சுனா திருப்பி நம்ம தனியா வாங்க முடியாது சோ அதனால கரெக்ட் இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நெட் வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஏனா இப்போதைக்கு நம்ம மேல வந்து கிளாஸ் வந்து போட போறது கிடையாது எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ணி முடிச்சு டெஸ்டிங்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம வந்து மேல கிளாஸ் போட போறோம் அதனால இப்போதைக்கு நமக்கு கிளாஸ் தேவைப்படாது அப்படின்றதுனால இந்த நெட் வந்து பாத்தீங்கன்னா இதிலே வந்து போட்டு வச்சுக்கலாம் சோ இந்த கேபினெட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ஃபேன் வந்து கொடுத்திருப்பாங்க 3 ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் RGB ஃபேன் இது ஃபேன் சுத்தம் உங்களுக்கு அதே நேரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலரா லைட் வந்து எரியும் இது வந்து கேமிங் கேபினெட் அப்படின்றதுனால பாக்க டிசைனுக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இதோட பாட்டம்ஸ் பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கும் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இந்த கேபினெட்ல லெஃப்ட்ல இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணியாச்சு அதே மாதிரி ரைட் சைடுல வந்து திருப்பி பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல ஒரு பிளேட் வந்து கொடுத்திருப்பாங்க சோ இதுக்கு பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ரெண்டு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா கழட்டிக்கலாம் இது எல்லாமே கையாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டிரைவர்லாம் தேவைப்படாது இத கழட்டி பேக்ல இழுத்தீங்க அப்படினா இந்த பிளேட் வந்துரும் இதே எடுத்து ஓரம் வச்சலாம் இது இப்போதைக்கு தேவைப்படாது சோ गाइस இப்போ கேபினெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல இந்த கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இந்த சைடுல இந்த பிளேட் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணியாச்சு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ பாக்கெட் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஸ்க்ரூ பாக்கெட் தான் நீங்க போர்டு ஃபிட் பண்றதுக்கு and இதுல இருக்க மத்த மெட்டல்லாம் ஃபிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறீங்க இது ஒரு சில கேபினெட்ல பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க ஒரு சிலதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ல போட்டு கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்ல வந்து இருக்கு இந்த ஸ்க்ரூ பாக்கெட் எடுத்து அப்படியே ஓரம் வச்சுங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வயர்ஸ்லாம் வந்து இருக்கு சோ இந்த 3 வயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேனுக்கான வயர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேபினெட்ல இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் பட்டன் ரீசெட் பட்டன் LED and USB அதுக்கான வயர் வந்து கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம மதர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் வந்து பண்ணனும் சோ அது எல்லாமே நான் வயரிங் எல்லாம் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு சோ இந்த இடத்துல கீழ வந்து பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வைக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல SMPS வரும் உங்களுக்கு சோ இது எல்லாமே ஒவ்வொண்ணா நான் தெளிவா வந்து காமிக்கிறேன் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படினா பவர் சப்ளை யூனிட் வந்து எடுத்துறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ண சுவிட்ச் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட்டோட பேக் சைடுல இந்த மாதிரி வர மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இந்த ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த ஃபேன் வந்து கீழ பாட்டம் சைடுல வந்து போற மாதிரி இருக்கணும் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேனுக்கு வந்து ஏர் ஹோல்ஸ் வந்து இருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்களா இங்க ஒரு மெஷ் வந்து கொடுத்திருப்பாங்க
ஸோ இந்த வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கான காற்று உள்ளே போகிறது வெளியே வருது எல்லாமே இந்த வழியில் தான் போகும். ஸோ அதனால் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் சைடில் பார்த்த மாதிரி நீங்கள் இதை வைக்கணும். ஸோ இது இப்படி இருக்குது அப்படின்னா இதை தலைகீழ கவுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே இருந்து இது நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் கூட கொடுத்த அந்த ஸ்க்ரூ 4 ஸ்க்ரூ வந்து இருக்கும். அந்த ஸ்க்ரூ எடுத்து இதில் நீங்கள் போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. 4 ஸ்க்ரூமே வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இது இன்புட் நீங்கள் ஏசி இன்புட் கொடுக்குறதுக்கான அந்த சைட் வரும். இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வந்து திருப்பணும் அப்படின்னா இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டில் அதாவது வெளிப்பக்கமாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா, ஏன்னா நம்ம இந்த சைடு தான் அந்த கேபிளை எடுத்து ஸோ இந்த மாதிரி வச்சு தான் இந்தந்த ஹோல்ஸில் வந்து மதர் போர்டு வச்சுட்டு அந்தந்த ஹோல்ஸ்குள்ளே ஒயர் விட்டு மதர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட் வந்து கொடுப்போம். ஸோ அதனால் இந்த கேபிள் வந்து இந்த பக்கம் வரணும். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் கீழே போகிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேபினட் கூட எஸ்எம்பிஎஸ் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள், கையில் எடுத்துக்கங்க. இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் வெளியே வருது. ஸோ அந்த சைடு வந்து இந்த பக்கம் வர மாதிரி இருக்கணும். ஸோ இது மதர் போர்டு உட்கார இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாண்ட் அப்னு சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு குட்டி நெட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் மதர் போர்டு உட்காரும். அதுக்கு மேலே தான் நம்ம நெட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி போட்டே இருக்குது. ஒரு சில கேபினெட்டில் வந்து வராது. அப்படி வராத கேபினெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டோட ஸ்க்ரூ பாக்கெட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பாக்கெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக வந்து வந்துடும். ஸோ இது இப்போ தான் அது. ஸோ இதை எடுத்து இங்கே இருக்கிற ஹோல்ஸில் வச்சு நீங்கள் அப்படியே டைட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு மேலே வந்து நம்ம நெட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூலாம் எடுத்து பத்திரமா வச்சுருங்க. ஸோ இந்த மதர் போர்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஐஓ ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. மதர் போர்டோட பாக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐஓ ஷீல்டு மதர் போர்டோட பேக்கேஜ் வந்து எடுத்து இந்த பேக் சைடில் எதுக்கும் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஓ ஷீல்டு கீழ் பக்கமாக இருந்து வச்சு லேசாக அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிடும். ஸோ இது ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மற்றபடி ஸ்க்ரூ அந்த மாதிரிலாம் எதுவும் வராது, ஜஸ்ட் லாக் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பவர் சப்ளையோட கேபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம். இப்போ ஸோ இந்த பவர் சப்ளையோட கேபிள் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் நோட் பண்ணுங்கள். இந்த பவர் சப்ளைலேருந்து மதர் போர்டுக்கு பவர் போகக்கூடிய 2 ஒயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒயர் இது வந்து பார்த்திங்கன்னா 24 பின் அப்படின்னு சொல்லுவாங்க. 24 பின் கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மதர் போர்டுக்கும் பவர் சப்ளை பண்ணுறது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா CPU அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு 8 பின் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸருக்கு பவர் பண்ணக்கூடிய கேபிள். இது 2 கேபிள் மட்டும்தான் இந்த பவர் சப்ளை யூனிட்லேருந்து மதர் போர்டுக்கு போகக்கூடியது. மற்ற எதுவுமே மதர் போர்டில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண வேணாம். ஸோ ஓகேங்களா. இது 2 கேபிள் மட்டும் தான் தனியாக வந்து பிரித்து வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மதர் போர்டு வந்து கையில் எடுத்துக்கலாம். மதர் போர்டு வந்து எடுத்தாச்சு. இந்த ஐஓ ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து போட்டிருக்கோம். கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஃபிட் ஆகணும். இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப் எல்லாமே வந்து போட்டாச்சு. இதில் தான் மதர் போர்டு வந்து உட்காரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மதர் போர்டை மெதுவாக எடுத்துன்னு போயிட்டு எங்கேயும் டச் ஆகாத மாதிரி வந்து அதில் வைங்க. இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து வச்சு வந்து பார்த்துக்குங்க. நம்ம இதில் வந்து 6 ஸ்க்ரூ வந்து போட போகிறோம். அந்த 6 ஸ்க்ரூமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அதில் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகுது. நான் வச்சுட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்கு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 24 பின்னு பவர் இன்புட்டு. ஸோ இது வந்து மதர் போர்டில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ லைனாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 24 பின்னு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா CPUக்கான அந்த பவர் சப்ளை வந்து கொடுத்துருப்பாங்க 8 பின்னு. ஓகேங்களா. இது 2 மட்டும் பார்த்து வச்சுங்க. ஒவ்வொரு மதர் போர்ட்லேயும் ஒரு இடத்துல வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேமுக்கு பக்கத்தில் 24 பின் வருது. ஸோ இந்த பக்கம் CPU பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 8 பின் வந்து வரும். ஸோ இது 2த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் இன்புட் வந்து கொடுக்க போகிறோம். மதர் போர்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர் அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் விடணும். ஸோ இப்போ இந்த 8 பின்னு பவர் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒயர் வந்து இந்த வழியில் வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து இருக்குது, அதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 24 பின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் எடுக்கணும். ஸோ மதர் போர்டு கீழே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்துருக்கும். இது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 பின் வந்து வரணும். ஸோ இது அப்படியே நம்ம இப்போ பேக் சைடில் வந்து திருப்புறோம். இப்போ நம்ம கேபினெட் பேக் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபினெட்லேருந்து வரக்கூடிய ஒயர் எல்லாமே இருக்கும். இந்த எல்லாத்தையும் தனியாக ஓரம் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கொடுக்குறது, இதே ஓரம் வச்சுக்கலாம். இப்போ இந்த 24 பின் கேபிள் வந்து தனியாக வந்து எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து அந்த 24 பின் கேபிள் வந்து எடுத்தாச்சு.
இதை எடுத்து நம்ம எந்த சைடு இருந்தாலும் சரி, எந்த ஹோல்ஸில் விட்டால் அந்தாண்ட மேட்ச் ஆகும்னு பார்த்தோமோ அந்த பின்னுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வந்து விட்டுக்குங்க. அதே மாதிரி இதுலேருந்து வரக்கூட அந்த 8 பின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ இந்த 8 பின்னுக்கு வந்து ஹோல்ஸ் வந்து இருக்குது, அதனால் அது நம்ம மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணி விட வச்சுக்கலாம். ஸோ இந்த பின்னு மட்டும் தான் நம்ம விடணும். ஸோ அதை வந்து மதர் போர்டு எங்கே வருது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை இந்த வழியாக ஒயரை வச்சு நீங்கள் இங்கேருந்து ஃபுல்லாக இழுத்து இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ இது முதல் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மதர் போர்டு எடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அந்த ஒயர் எடுத்துட்டா வேலை முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு. இப்போ மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கேபினெட் பாக்ஸ் கூட உங்களுக்கு ஸ்க்ரூலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ எல்லாமே எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஸ்க்ரூ அதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஸ்க்ரூ 6 ஸ்க்ரூ வந்து எடுத்து நீங்கள் இதில் போட்டு டைட் பண்ணிக்கணும். நான் போட்டுறேன் இதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மதர் போர்டு கேபினெட் கூட வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இந்த 6 ஸ்க்ரூமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போட்டாச்சு. ஸோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. அந்த அவுட்புட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒயரிங்காக வந்து பண்ணுறது தான் நமக்கு வந்து வேலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 பின் கேபிள். மதர் போர்டில் வந்து உங்களுக்கு அந்த பின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு சைடு தான் போட முடியும். இதுலேயுமே ஒரு லாக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும், அதுலேயுமே ஒரு லாக் வந்து இருக்கும். ஸோ இந்த லாக்குக்கு நேராக நீங்கள் இதை எடுத்து வச்சு போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். லாக் ஆன உடனே ஸோ இது லாக் ஆன உடனே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேபிள் நல்லா வந்து பேக்கில் வந்து ஃபுல்லாக இழுத்துக்கலாம். ரொம்ப இழுக்காதீங்க, அது எவ்வளோ வருதோ அந்த வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒயரிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 பின் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 8 பின் சாக்கெட் வந்து இருக்கும். ஸோ இப்போ கேபினெட்டில் அந்த பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய அந்த 8 பின் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எடுக்கலாம். ஸோ கைஸ் இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் சிபியூ பின் அப்படின்னு சொல்லிட்டு 8 பின் ஒரே இதோ வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த 2 பின் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக போகிறோம் அப்படின்னா அதுக்கு பவர் சப்ளை கொடுத்தாக இருக்கும் இது. ஸோ நம்ம இதை மட்டும் அதில் கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது. ஸோ இந்த லாஸ்ட் ஹோல்ஸ் வழியாக வந்து இந்த பின் வந்து விட்டுக்கலாம் அந்தாண்ட. ஸோ இந்த வழியில் வந்து எடுத்தாச்சு. ஸோ நம்ம அதில் எப்படி லாக் பண்ணோமோ அதே மாதிரி இந்த லாக் பார்த்து இந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராசஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து கொடுத்துட்டோம், மதர் போர்டுக்கு வந்து பவர் வந்து கொடுத்தாச்சு. இதன் பிறகு எஸ்எம்பிஎஸ்லேருந்து மதர் போர்டுக்கு தனியாக நீங்கள் எதுவும் பவர் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஸோ இந்த 2 பின்னு மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த 2 பின்னுமே வந்து நம்ம இதில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு. இதில் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பின் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இந்த பின்னை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மடித்து ஓரம் வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைலேருந்து இந்த பின் வந்து கட்டுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க, இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த பண்டல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 பின் வந்து வருது, 3 ஒயர் வருது. ஸோ இந்த 2 எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்ட் ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு பவர் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 ஹார்ட் டிஸ்க் வரையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதில் சொருத்தாக இது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் இருக்கிற இந்த சிங்கிள் பின்னு 4 பின்னு வரும் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு அண்ட் ஆர்ஜிபி லைட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து அந்த 4 பின்னு இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஒயர் எடுத்து இதில் சொருக வேண்டியதான் நீங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும் உங்களுக்கு, அவ்வளோதான். இதில் வந்து ஒவ்வொரு ஒயரும் 2 ஒயர் இருக்கும். மொத்தம் வந்து இதில் 3 ஃபேன் இருக்குது இல்லையா, அந்த ஒரு ஃபேன் 2 ஃபேன் 3 ஃபேனுக்கான ஒயரு இதை வந்து இதில் வந்து கனெக்ட் வந்து பண்ணிட்டோம். மீதி ஒயரை டேக் போட்டு பேக் சைடில் வச்சிடணும். அதுவுமே நம்ம அப்புறமா எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இதில் வந்து 2 இருக்குது, இதுலேயும் 1 தேவையில்லை. ஏன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே வந்து இப்போ நம்ம
ஹார்ட் டிஸ்க் வந்து பவர் வந்து பேக் சைடில் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து வைக்கிற ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு கீழே. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து வச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா 1 TBயில் யூஸ்டு ஹார்ட் டிரைவ் இது. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு புதுசு மாதிரி தான் இருக்குமே, இது எல்லாமே புதுசு மாதிரி இருக்கும். 2 வருஷம் வாரண்ட்டி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே இருக்கிற அந்த மெமரி பவர் மட்டும் பழசு, இந்த பாடி மேலே யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இது. இந்த கேபினட்டோட பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நெட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 2 நெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ண அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வைக்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு தனியாக வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கு அதில் நம்ம வச்சு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு கீழே டைட் வச்சுக்கலாம். ஸோ கைஸ் இது மட்டும் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹார்ட் டிரைவோட ஹோல்டரில் இந்த ஹார்ட் டிரைவ் வந்து போட்டாச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம எப்படி இதில் வந்து கழட்டணுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சு ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பவர் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் வெளியில் வர மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு லாக் வந்து இருக்குது. அந்த லாக்கில் வச்சு அந்த லாக் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து உள்ளே வந்து போட்டாச்சு, கீழே வந்து ஸ்க்ரூ வந்து பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஸ்டேபிளாக வந்து ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மாதிரி உங்களுக்கு பட்டையாக சின்ன சின்னதாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும் நைஸாக. இதை எடுத்து இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் வந்து இருக்கும். ஸோ அந்த பின்னில் வந்து பார்த்துட்டு நீங்கள் கனெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே சின்னதாக வந்து ஒரு காடி மாதிரி இருக்குது ஒரு சைடாக, அது மாற்றி போட்டால் போகாது. அது எந்த சைஸில் வருதோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டால் அது மட்டும் தான் உள்ளே போகும். ஸோ இப்போ ஹார்ட் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த கேபிள் வந்து உங்களுக்கு மதர் போர்டு கூட வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 கேபிள் இருக்குது, ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் போகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக அழுத்திங்க அப்படின்னா லாக் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் வந்து பாருங்கள், இந்த சாட்டா வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள். ஸோ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த பாட்டமில் வந்து ஒயர் நம்ம வெளியே எடுத்தால் போதும். ஸோ இதில் இந்த கேபிள் அப்படியே அங்கேருந்து எடுத்து இது வழியாக நம்ம வெளியே வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாட்டா 1 சொல்லிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு சாக்கெட்டு, அதில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற ஒயரை பேக் சைடில் வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபினிஷாக வந்து ஆகிட்டுருக்கும். நம்ம என்ன பண்ண போனோம் அப்படின்னா இதில் வந்து அந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணோம் 24 பின்னு, அப்புறம் வந்து 8 பின் கனெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டா கேபிள் வந்து கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதில் 3 வரைக்கும் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நம்ம பண்ண போகிற இதில் ஒயரிங் கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி, அதாவது கேபினெட்டில் வரக்கூடிய யூஎஸ்பி ஆன் ஆஃப் பட்டன், அதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்க மொத்த ஒயரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து வெளியே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதோட சாக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து வரும், இந்த லாஸ்ட்டில் வந்து வரும் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சாட்டா கேபிள் எடுத்து அதே வழியில் வந்து இதையும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பேனல்லேருந்து வரக்கூடிய ஒயரிங் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா, இதில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 5-6 ஒயர் வந்து வரும். ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி 3.0ன்னு வரும். இந்த போர்ட்டு உங்களுக்கு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கும் யூஎஸ்பி 3.0ன்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேபிள் எடுத்து இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே யூஎஸ்பின்னு சொல்லிட்டு யூஎஸ்பின்னு போட்டு நார்மலாக வந்து போட்டிருக்கும் 2.0 இது. இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இங்கே ஃப்ரண்ட் யூஎஸ்பி 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ போர்டு வந்து நான் தனியாக ஃபோட்டோ எடுத்து தெளிவாக போகிறேன், வீடியோவில் சரியாக தெரியல, அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு பின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கும். ஸோ இந்த பின்னில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஹெச்டி ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், எஃப் ஆடியோன்னு போட்டு. ஸோ அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான். இது இல்லாமல் ஒரு 4 ஒயர் வந்து தனியாக வந்து வரும். ஸோ இந்த 4 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பின் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லாஸ்ட்டாக. இதிலே வந்து போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்து அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் எல்இடி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ ரீசெட் சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான டயக்ராம் நான் மொபைலில் காமிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பவர் எல்இடி ப்ளஸ் மைனஸ், ஹெச்டி எல்இடி ப்ளஸ் மைனஸ், ரீசெட்டு, ஆன் ஆஃப் சுவிட்சு ஓகேங்களா. இது 9 பின்னு வரும். ஸோ இந்த 9 பின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கும் இப்படி உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாஸ்ட்டில் ஒரு சில போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படி போர்டில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இதுபடி பார்த்து நீங்கள் வந்து லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் லைன் கொடுத்தா போதும். ஸோ அந்த 1 2 3 எல்லாமே போட்டிருக்கோம். பின் இந்த சைட்லேருந்து போகும். ஸோ இது எல்லாமே நான் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஒரு டைம் நீங்கள் போர்டு கையில் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த கனெக்டர் எல்லாமே இந்த போர்டு கூட ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பவர் கொடுத்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்த்து கம்ப்யூட்டர் ஆன் ஆச்சுன்னா நீங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே ஓகே அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம OS போட்டு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒயரிங் கன்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த CPU அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் சைடில் நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா கனெக்ஷனும் வந்து கொடுத்தாச்சு. வெறும் மதர் போர்டு மட்டும்தான் இருக்குது. அதிலே ப்ராசர், ஃபேன் அது எல்லாமே கொடுத்தாச்சு. ஒயரிங் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பேனல், இந்த ஃப்ரண்ட் பேனல்லேருந்து வர ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்தாச்சு. சாட்டா கேபிள் அண்டு 24 பின் கனெக்டர், இந்தாண்ட 8 பின் கனெக்டர் அது எல்லாமே வந்து போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம பேக் சைடில் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பவர் சப்ளை யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து எந்தெந்த ஒயர் தேவையில்லாத ஒயர் இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக வந்து டேக் வந்து போட்டாச்சு. போட்டு நம்ம இது உள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ இது உள்ளே வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும் இது வைக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஒன்று தானே வச்சுருக்கோம், மீதி ஸ்பேஸ் வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிற கேபிள் எல்லாமே ப்ராப்பராக டேக் போட்டு எங்கெங்கே லைனிங் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீழே பாடி கூட வச்சு டேக் போட்டாச்சு. இந்த பின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மதர் போர்ட்லேயோ இல்லை மற்ற இடத்துல எங்கேயுமே வந்து டச் ஆகாமல் நீங்கள் வந்து சேஃபாக வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த 24 பின் கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து போட்டாச்சு. மேலேருந்து ஒரு பின் எல்லாத்தையுமே மொத்தமாக டேக் போட்டு பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் கேபிள் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. கேபிளை ப்ராப்பராக அசம்பிள் பண்ணுறதுக்கு பேர். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பிசி வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் உங்களுக்கு. பட் இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். பட் இது ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். பட் முயற்சி பண்ணால் எல்லாமே பண்ணலாம், எதுவும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஆன் பண்ணி பார்த்துட்டு இது OS போட்டு நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி எப்படி OS போடுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சேனலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காய்ஸ் இதுதான் நம்மளோட புது பிசி. இதோட அசம்பிள்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம OS வந்து போட்டு பூட் பண்ணின்னு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு கேபினோட ஃப்ரண்ட் சைடு, இது உள்ள மதர் போர்டு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசரோட மானிட்டர், இது ஆண்டிஸ்பரோட கீபோர்ட். இப்போ விண்டோஸ் 10 OS